இந்த இந்த நாமும் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை திருப்பி வாசிப்போம். நினிவேயின் பாரம் எல்கோசனாகிய நாகூமின் தரிசன புத்தகம். அதாவது இது ஒரு நாட்டை பற்றிய ஒரு தரிசனத்தை நாகும் பார்க்கிறார். நாகும் என்றால் ஆற்றவாளர். நாகும் என்றால் அதுக்குரிய அர்த்தம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லியிருக்கோம். தேற்றுகிறவர் அல்லது ஆறுதல் செய்கிறவர். நமக்கு நம்ம குடும்பத்துல ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆறுதல் சொல்லவும் தேற்றவும் ஒரு ஆள் இருந்தா அதை போல அந்த குடும்பத்தை வளர்த்து கொண்டு போக என்ன ஒருத்தரால முடியாது. அல்லேலூயா. நமக்கு உடனே தெரிந்தது யாருன்னா, என்னை ஆற்றுகிற என் கர்த்தரை தான் எனக்கு தெரியும், என்னை தேற்றுகிற ஏசப்பாவு தான் தெரியும். இங்க இந்த நாகும் என்ற தீர்க்கதரிசியினுடைய பேரின் அர்த்தம் தான் ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர். இதை ஞாபகத்தில் வச்சிடுங்க. இவருக்கு ஒரு பாரம். இது எந்த நாட்டை பற்றினா நினிவே. நினிவேன்னு சொன்னா அவங்களுக்கு இப்ப சமீபத்துல தான் அந்த செய்தி கேட்டோமா இல்லையா? யோனாவை பற்றி கொஞ்சம் டிஃபரெண்டா கேட்டோம். நான் சொல்றேன், இதே போல அந்த நினிவே அவர்கள் செய்த பாவத்தை மீண்டும் செய்தார்கள். ஒருமுறை ஆண்டவர் அழிக்க சித்தமானால் அவர் அந்த நினிவேயை பற்றிய ஒரு தரிசனத்தில் சொல்லும் போது யோனா வழிமாறி தெரிந்தே தரிசிச்சுக்கு போனார். ஆனா இங்க நாமும் இந்த தரிசனத்தை சொல்லும் போது ஜனங்கள் இன்னும் திருந்தவில்லை, தான் நினைத்த காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அதுதான் அவருக்கு ஒரு பாரம். இந்த பாரத்தை அவர் சொல்றார் பாருங்க. இந்த வசனத்தை, இந்த பாரத்தை உங்க குடும்பத்துல நீங்க சந்திக்கிற சுமைகளை, நீங்க சந்திக்கிற அவமானங்களை, நீங்க சந்திக்கிற நிந்தனைகளை கர்த்தர் இந்த நாள்ல உங்களை விட்டு நீக்குகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் சொல்றது மீண்டும் சொல்றேன். இந்த சத்தியத்தின் வாயிலாக நான் கர்த்தர் என்னை கொண்டு ஒன்றுட்ட சொல்றது காரியம், இதுவரையிலும் நீங்க நிந்திக்கப்பட்டிருப்பீங்க, இதுவரையிலும் தூஷிக்கப்பட்டிருப்பீங்க, இதுவரையிலும் அற்பமாய் நினைக்கப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனி நீங்கள் நிந்திக்கப்பட என் தேவன் உங்களை விடமாட்டார். ஆமென். இனி உங்களை தூஷிக்க கர்த்தர் விடமாட்டார். இனி உங்களுடைய பஞ்சமற்ற வாழ்வை கொடுக்கிற கர்த்தர் உங்கள் பஞ்சத்தை அவர் அனுமதிக்க மாட்டார். இனி உங்களுடைய பலவீனங்களை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். இதற்கு இணையாக, இதற்கு ஈடாக ஒரு வசனத்தை வாசிப்போம். 12வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்ன? இது யார் சொன்னது? நான் இல்ல, மீண்டும் சொல்றேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணமடைந்து, எவர்கள் அவர்கள் என்றால் ஒரு மனுஷன் சம்பூர்ணமடைந்து, கஷ்டம் இல்லாத வாழ்வு, செல்வந்த வாழ்வு, ஒரு மகிழ்ச்சியான வாழ்வுன்னு சொல்ல முடியாது. அவன் செல்வந்தனா இருப்பான். பணப்பிரியன் பணத்தை விரும்புவான், செல்வ பிரியன் செல்வத்தை விரும்புவான். அவனுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த இதுல ஒரு திருப்தி அவனுக்கு வராது. என்ன சொல்ற பாருங்க, அவன் சம்பூர்ணமடைந்து அநேகர், அவனுக்கு ஏற்ற ஆட்கள் அநேகரை அவன் சேர்த்து கொண்டாலும் அறுப்புண்டு போவான், சீக்கிரத்தில் அவன் அறுப்புண்டு போவான். ஏன்னா அந்த ஆட்களை சேர்த்துக்கிட்டு நிந்திக்கவும் தூஷிக்கவும் அப்படி பரியாசம் பண்ணவும் அப்பமாய் நினைக்கவும் அவன் செய்தானால் அவன் அறுப்புண்டு போவான். அடுத்தது அவன் ஒழிந்து போவான். நான் சொல்றேன், நீங்க எப்படி பாருங்க, நீங்க சந்திக்கிறீர்கள் என்றால் நீங்க யாரெல்லாம் இதே போல அவமானம், நிந்தை, காரணம் இல்லாமல் பொய்ய துணிச்சு சொல்லிடுவாங்க, செய்யாதத துணிச்சு சொல்லிடுவாங்க. நான் கூட இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன், நம்ம சர்ச்ல பொய்யே பேசக்கூடாது, 2 கேமரா மாட்டி விட்டுறணும். உண்மை. சீக்கிரத்துல நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், கர்த்தர் எனக்கான வாய்ப்பாடு சீக்கிரம் தரணும், இந்த மாசத்துல தரணும்னு கேட்டுட்டு இருக்கேன். சர்ச்சுக்குள்ள எவ்வளவு அழகா துணிந்து போய் சொல்லிடுறாங்க. நான் தேவ சமூகத்தில் இருக்கிறேன், தேவனை சந்திக்க வந்திருக்கிறேன், சர்ச்சுக்குள்ள பொதுவான இடத்துல இருக்கிறோம். இது ஒன்றும் சர்ச்சுக்குள்ள காமெடி பேசுற இடம் அல்ல, இது கர்த்தரை தொழுது கொள்கிற இடம். நான் கேமரா மாட்டினா எனக்கு தெரியும் உடனே, ஓஹோ இந்த ஆட்கள் தானா. நான் சொல்றேன், சீக்கிரத்தில் அது செய்யப்படும். ஆமென்.
எத்தனை பேர் இது வேண்டுமா வேண்டாமா? சர்ச்சுக்குள்ள கேமரா வேண்டாமா? சர்ச்சுக்கு காமன்ல வைக்கிறார். தேங்க்ஸ், சரி சரி வச்சுக்கிடுவோம். ஏன் அப்படின்னா சர்ச்சு பரிசுத்தமானது, ஆலயம் பரிசுத்தமானது, பரிசுத்தம் உள்ளவர்கள் ஜீவிக்கிறார். அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார், அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உண்மையாகவே அநேக காரியங்கள் உண்மை. நான் சொன்னது இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்த்தா அவன் ஒழிந்து போனான். அடுத்த பாருங்க, உன்னை நான் இதுவரையிலும் இப்படிப்பட்ட பொய்யை ஏன் சந்தித்தீர்கள்? இதுவரையிலும் ஏன் அவமானத்தை சந்தித்தீர்கள்? இதுவரையிலும் ஏன் பஞ்சத்தை சந்தித்தீர்கள்? இதுவரையிலும் ஏன் துக்கத்தை சந்தித்தீர்கள்? அது காரணம் சொல்ற பாருங்க, நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன். கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் சிறுமைப்படுத்தினது யார்? கர்த்தர். பலவீனத்தை கொடுத்தது யார்? கர்த்தர். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அனுமதித்தது யார்? கர்த்தர். இதுக்கு நம்ம கர்த்தர் சொன்னாலும் நம்முடைய குறை இருக்கு. நாம் தேவனை போகல, இயேசு நம்மை தேடுகிறார். ஒரு நாள் வேற ஒன்றும் வேண்டாம், ஒரு 10 நாள் நீங்க இந்த இடத்துல குறிக்கப்பட்ட சமயத்துல அதிகாலை 5 மணிக்கு, சாயங்காலம் 7 மணிக்கு அல்லது பகல்ல டெய்லி ரெகுலரா வந்து அந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு போறீங்கன்னா 2 நாள் இல்லைன்னா ஏசப்பா அதுல வந்து தேடுவார். என் பிள்ளைய காணல, 2 மாசமா என்னை தேடி வந்தாளே, என்ன தேடி வந்து அவருடைய காரியத்தை எல்லாம் சொல்லிட்டு போனாலே, இப்ப காணலேன்னு அவர் நீங்க இருந்த இடத்துல உங்களை தேடுவார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆதாரமா ஒரு வசனத்தை சொல்ல முடியும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்தை வாசிங்க. 8 அல்லது 9 இருக்கும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8 அல்லது 9ஆவது வசனம் நினைங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் 8ஆவது வசனம் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். எப்படி பகலில் குளிர்ச்சி. அது எப்போ? நம்ம மூடி குரட்ட வந்து தூங்குவதில்ல. 5 மணிக்கு எழுந்தவங்க எல்லாம் ஒரு எழுதிய சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், உங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பா, உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். 6 மணிக்கு உள்ள 5:30 5:30 கூட 5:30 எழுந்தவங்க எல்லாம் ஆமாம் எழுந்தவங்க என்ன செய்தீங்க? முதல்ல கர்த்தரை பார்த்தீங்களா? ஒரு தெரிந்த ஜெபத்தை பண்ணியா? அதுக்காக ஒரு ட்ரைனிங் எல்லாம் வேண்டாம். நான் சொல்றது உண்மை. நீங்க இதை செய்து பாருங்க, உங்க வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்காரா இல்லையான்னு. பாஸ்டர் உங்களுக்கு உண்மை. ஏங்க நீங்க என்ன நினைச்சாலும் சரி, எங்க பாசமாவை என்னப்பா நீங்க நம் கார்ல ஏறினோடனே செய்தி தான் ஓடும். பல எந்த பிரசங்கியாருங்க செய்தியை கொஞ்சம் பாட்டு தான் போடுங்களா, என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்றத கொஞ்சம் பாட்டு தான் போடுங்களா. உண்மையிட்டே எனக்கு தெரியும். நான் என்னுடைய தொழில் அது, எனக்கு கர்த்தரை கொடுத்த அழைப்பு. பாஸ்டர் மோகனுடைய மெசேஜ், பாஸ்டர் மோகன் சிங்குடைய மெசேஜ், இப்படிப்பட்ட ஃபாதர்ஸுடைய மெசேஜ், ஆசியில் எனக்கு ஒரு பிடித்தமான ஒரு ஃபாதர் உண்டு, அவருடைய மெசேஜ் இப்படி கேட்பேன். கேட்கறது எதுக்குன்னா, சில காரியங்கள், சில வார்த்தைகள் எனக்கு கிடைக்காத வார்த்தைகள் அங்கிருந்து கிடைக்கும், எனக்கு அதை பூஸ்ட் பண்ணும். அதே போல என் மெசேஜ் எத்தனை பேர் கேட்பாங்க. அதே போல தான் இப்ப சொல்றேன். இப்ப பாருங்க, உன்னை சிறுமைப்படுத்தினேன். அடுத்த வசனம் வாசிங்க. இனி உன்னை சிறுமைப்படுத்த எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை, என் கஷ்டத்தை அனுமதிக்க மாட்டார். உங்களுக்கு கர்த்தர் இனி கஷ்டத்தை அனுமதிக்க மாட்டார். நம்ம ஏசப்பா எந்த சூழ்நிலையும் ஏசப்பா உங்களுக்கு கஷ்டத்தை அனுமதிக்க மாட்டார். ஏசப்பா என்ன ஒருத்தரை பொய் சொல்ல அனுமதிக்க மாட்டார். ஏசப்பா உங்களை நிந்திக்க அனுமதிக்க மாட்டார். ஏசப்பா உங்களை தூஷிக்க அனுமதிக்க மாட்டார். ஏசப்பா உன் கையில கடன் இல்லாத வாழ்வை கொடுப்பார். ஏசப்பா உன் காசு பஞ்சமே உன் கையில அனுமதிக்க மாட்டார். ஏசப்பா உன்னை தூக்கி நிறுத்துவார். ஏசப்பா உன் பலவீனத்தை
தரித்திரத்தை நீக்குவார். ஏசப்பா உன் கண்ணீரை துடைப்பார். ஏசப்பா உன் வறுமையை மாற்றுவார். ஏசப்பா உன் பாதையில மாசலவையை விட மாட்டார். ஏசப்பா கலசத்துல எண்ணெய் குறைய விட மாட்டார். ஏசப்பா உன் கூட வருவார். நீ போற இடமெல்லாம் அவர் உன்னோடு இருப்பார். ஏசப்பா நீ செய்கிற காரியத்தை வாழ்க்கப்படுவார். கரங்களை தட்டி விடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொன்னது நடக்கும். என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு செய்ய போறார் சொல்றவங்க எல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. அது என்னவோ கர்த்தர் என்ன இப்படி சொல்ல வைத்தார். ஏறி பார்ப்போம். ஏன் அப்படின்னா 2வது வசனத்தை வாசிங்க. 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும். கர்த்தர் முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு அவர் அனுமதித்தார். உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு ஒருத்தனை ஏவனா பாருங்க. அவனுக்கு மேல கர்த்தர் எரிச்சல் உள்ளவராக இருக்கிறார். நீ செய்யாத குற்றத்தை, நீ செய்யாத தப்பிதத்தை உன்னை துணிந்து பக்கா பிளான் பண்ணி வாயில வந்ததை பேசிட்டார். உயிரமான கேட்டா வாய்ப்பே இல்லை. உன் வேதனையை கர்த்தர் பார்க்கிறார். இப்ப சொல்ற பாருங்க, கர்த்தர் எரிச்சல் உள்ளவர். நீ வேதனை படும்போது கர்த்தர் பார்த்தார். அவர் இப்ப எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரிக்கட்டுகிறவரும். நீதியை சரிக்கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நீதியை சரிக்கட்டுகிறவர். கர்த்தர் நீதியை சரிக்கட்டுகிறவர். உக்கிர கோபம் உள்ளவர். எப்படி நீதியை சரிக்கட்டுகிற தேவன் மட்டுமல்ல, உக்கிர கோபம், உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கிறார். ஆனா இது யாருக்கு என்றால், அப்பப்போ நம்ம தேவனை பார்த்து 1 மணி நேரம் குறைந்தபட்சம் தேவ சமூகத்துல நம்ம செலவிடுவோம். 1 மணி நேரம் தேவ சமூகத்துல குறைந்தபட்சம் தேவ சமூகத்துல உங்க வீட்டுல இருந்தாலும் உங்களால முடியுமான்னு கேட்டா முடியாதுன்னு சொல்லாதுங்க. என்னால முடியும். நான் கேட்டு என் கூட இப்போ ஸ்டாலின் தம்பி போன மாசத்துல வந்தாப்புல, நாங்க இந்த லெப்ரசி குஷ்டரோகிகள் தொழில் நோயாளிகள் மத்தியில ஒரு ஊழியத்துக்கு போவோம். இங்க இருந்து போனா தேவனுடைய வசனத்தையும் தேவ காரியத்தையும் மட்டும்தான் நடக்கும். அதுல பார்த்தா ஒரு செகண்டுக்கு என் வாய் சும்மா இருக்காது. எத்தனை தோத்திரம் அதுக்குள்ள முடியும் தெரியாது. வண்டி ஓட்டிட்டே இருப்பேன், தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பேன், தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு தோத்திரத்துக்கும் எனக்கு ஒரு பலம் வந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், இதை செய்யுங்க. ஆனா இதை செய்ய விடாமல், தேவ பலத்தை உனக்கு கொடுக்க விடாமல் ஒன்று தடை பண்ணும். எது? கவலை. கவலை. 2, இப்போ கவலை கூட கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன ஒண்ணு ரொம்ப நம்ம ஆசீர்வாதத்தை என்ன ஒண்ணு ரொம்ப தடை பண்ணுது, மொபைல். மொபைல்ல என்னது? நான் தான் எனக்கு ஒரு வீட்டுல சும்மா தம்பியை பார்த்து பேசிட்டு இருந்தேன். அந்த வீட்டு டிவியில பார்த்தேன், அதுல ஒரு ரீல்ஸ் ஓடிட்டு இருந்தது. இந்த மொபைல்ல ரீல்ஸ் பார்க்காத யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்டா நிச்சயமா நான் ஏத்துக்க மாட்டேன். எல்லாரும் பார்ப்பீங்க. பார்க்க கூடாதுன்னு சொல்லல, அது உங்க பிரியம். நீ எவ்வளவு நேரம் பார்க்குற? 1 மணி நேரம் பார்த்தா 10 நிமிஷம் கத்தர் கொடுத்தியா? 10 மணி நேரம் பார்த்தா 1 மணி நேரம் கத்தர் கொடுத்தியா? எங்க 10 மணி நேரம் மொபைல்ஸ்ல ரீல் பார்க்குற எனக்கு 1 மணி நேரம் கத்தருக்கு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. உன் ஆசீர்வாதத்தை தடுப்பது அதுதான். நல்ல மந்திரம் சொல்லித்தாரேன், தோத்திரம் மட்டும் சொல்லுது. ஒரு முறை உன் பிள்ளைக்காக எத்தனை தோத்திரம் சொன்ன? நம்ம என்ன சொல்லியிருக்க தெரியுமா? கழுதை, அது கழுதையா தான் இருக்கும். பிள்ளை கழுதைன்னு சொல்லாத அந்த புண்ணியவான நான் பார்க்கணும், அந்த புண்ணியவதியை பார்க்கணும். உங்க பிள்ளைகளை கழுதைன்னு சொல்லாத யாராவது ஒருத்தர் என்னை பார்த்து ஒரு அடையாள சொல்லுங்க, உங்களுக்கு ஒருத்தர் நான் இப்போ 200 ரூபாய் உங்களுக்கு தருவேன். நீ கழுதையை தான் பெற்று வச்சிருக்க, பிள்ளை இல்ல. கழுதையை பெற்று வச்சுக்கிட்டு கழுதைன்னு சொன்னா நான் சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாங்க. ஆமே. நீ பிள்ளைய நிச்சயமாட்டியா எத்தனை பேர் உங்க பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிருப்பீங்க? பெற்றோர் சரி, எத்தனை பிள்ளைகள் உங்க பெற்றோருக்காக ஜெபம் பண்ணீங்க? இப்படி 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 இப்படி. இது சொல்லலைன்னா இவர் ஏதாவது சொல்லுவாரு. அதை விட நீ கீழே போட்டுக்கலாம் பாரு. ஏண்டா
உங்களுக்கெல்லாம் உங்க அப்பா ஜெபம் பண்ணணும், உனக்கு காசு தரணும், எல்லாம் தரணும். ஆனா நீ யாருக்கு ஜெபம் பண்ண மாட்டா? உங்க அப்பனுக்காக உங்க அம்மாக்காக ஜெபம் பண்ண மாட்டீங்க. என்னடா நியாயம்? நான் சொல்றேன், ஜெபிக்க ஜெபிக்க எரிச்சல் உள்ள தேவன் உனக்கு பாதகமாய் செயல்படுகிறவரை அவர் உனக்கு சாதகமாய் மாற்றி தருவார். பாதகமாய் செயல்படுகிறவர் மேல கர்த்தர் எரிச்சல் உள்ளவராய் இருப்பார். ஆமென். அவர் எரிச்சல் உள்ள தேவன். தொடர்ந்து வாசிப்போம். வாசிங்க. கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். எப்படி பிரதிபலன்? யாருக்கு? சத்துருக்கள். பலனை கொடுப்பாரா, பிரதிபலனை கொடுப்பாரா? யாருக்கு பிரதிபலன்? உனக்கு பிரதிபலன். உனக்கு கர்த்தர் இதுவரையிலும் அவன் உனக்கு கெடுதல் செய்ததால் அவனுக்குரிய பிரதிபலன் அது வேறையா இருக்கும். நீ நீதி செய்தால் அதற்குரிய பிரதிபலன் உன்னை தேடி வரும். நான் பாருங்க, விவிலியத்துல ஒரு வார்த்தை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. கர்த்தர் எரிச்சல் உள்ளவர், எரிச்சலும் நீதி சரிக்கட்டும், உக்கிர கோபம் உள்ள தேவன் தன் பகைவர்களை பழி வாங்கி கோபத்தை வெளிப்படுத்துகிறவர் என்று கூறுகிறது. திருவிழி என்ன சொல்லுது தெரியுமா? இதுதான் சொல்லுது, உங்களை பகைக்கிறவனை பழி வாங்கி, உங்களை வெட்கப்படுத்துறவனை பழி வாங்கி, உங்களை அவமானப்படுத்துறவனை பழி வாங்கி, உங்களை நிந்திக்கிறவனை பழி வாங்கி, காரணம் இல்லாமல் பொய் சொல்லுகிறவனை பழி வாங்கி அவர் கோபத்தை வெளிப்படுத்துவார் என்று இந்த நாமும் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் இந்த இன்ட்ரோடக்ஷன். இதிலே அடுத்த வசனத்துல என்ன ஒரு காரியத்தை சொன்னா அதுக்கு போயிடுவேன். அதனால இந்த வசனத்தை ஒரு முறை திருப்பி தொடர்ந்து வாசிப்போம். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைக்கிறார். தன்னுடைய எப்படி? யாருக்கு இந்த பகை அடி இல்லாத யாராவது ஒருவேளை ஸ்டாலினுக்கு பகை யாரும் இல்லைன்னு பகை இருக்கா? இங்க என்ன சொல்றது தெரியுமா? அந்த வசனத்தை திருப்பி வாசிப்பா. அவர் தம்முடைய பகைஞருக்காக, இந்த பகைஞருக்காக கோபத்தை வைக்கிறவர். அப்போ உன்னை பகைக்கிறவனுக்கு மேல இந்த கோபத்தை வைத்தால் உனக்கு மேல அவர் அன்பை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பின்னால ஒரு சகோதரி இருக்காங்க, எதுக்காக இந்த சத்தியத்தை எனக்கு கொடுத்தாலும் தெரியல, இதெல்லாம் அவங்க கடந்து வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கடந்து வந்துட்டு இருந்தாலும் அவங்க பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. அதுக்காக கர்த்தர் நல்லவர். ஆனா அவங்களுக்கு சேர்த்தா சொல்றேன், உங்க பகைஞரைக்காக, உங்களை பகைக்கிறவனுக்காக, உங்களை நிந்திக்கிறவனுக்காக, காரணம் இல்லாமல் முன்னுக்கு ஒன்று பேசிட்டு பின்னால ஒன்று பேசிட்டு போறவனுக்காக கர்த்தர் கோபத்தை வைத்து இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. காரணம் இல்லாமல் அவன் உன்னை பொய் சொன்னா இந்த கோபத்தை வேற வழியில வழிகாட்டுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க. ஆனா இந்த கோபமுள்ள கர்த்தர் என்ன ஒரு பக்கத்துல அவர் எப்படி இருக்கிறார் பாருங்க. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். எவ்வளவு நல்ல கர்த்தர் பாத்தீங்களா? நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். மிகுந்த வல்லமை உள்ளவர். அவர் ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். குற்றவாளிகளை அவர் தண்டிக்காமல் விட மாட்டார். உனக்கு விரோதமா குற்றம் செய்தால் குற்றவாளியை தண்டிக்காமல் விட மாட்டார். அதான் சொல்லு, அவருக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. ஆனால் சாந்தமுள்ள தேவன். நீ கர்த்தரை தேடணும். நீ கர்த்தரை தேடினால் உனக்கு வர வேண்டிய சம்பளத்தை, உனக்கு வர வேண்டிய வருமானத்தை காரணம் இல்லாமல் அடைத்து வைத்தால் அவரை பழி வாங்குவார். அவரை நீதியை உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் கொண்டு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அழகாக சொல்ல பாருங்க, தப்புவிக்காமல் அவர் பாரு, ஆக்கினை இல்லாமல் அவர் என்ன செய்ய மாட்டார்? தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருந்து இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாதத்தோளாய் இருக்கிறது. இது நான் ஏற்கனவே இதுல சுழல் காற்று பெருங்காற்று ரெண்டு இருக்கு. சுழல் காற்று பெருங்காற்று. இந்த சுழல் காற்று அது என்ன செய்யும்? பெருங்காற்று அது என்ன செய்யும்? இந்த ரெண்டு சூழலையும் சிக்கிறவர்கள் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை வேற வழி வைத்திருக்கிறார். இதே அதிகாரத்துல 14வது வசனத்துல வாசிப்போம். உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. உன் தேவர்களின் கோவிலில் இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் வார்க்கப்பட்ட விக்கிரகத்தையும்
நான் நிர்மூலம் பண்ணுவேன். நீ கனவீனமானபடியா அதை உனக்கு பிரேத குழியாக்குவேன். எப்படி உன்னை கனவீனப்படுத்தினதுனால கனவீனப்படுத்தினவனை இது கொஞ்சம் கடினமா இருக்கு. அவனை பாவம் கர்த்தர் தப்பிவிடுத்து. அவன் தப்புனா கர்த்தர் தப்ப வைக்கட்டும், இல்லைன்னா வசனத்தை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் உனக்காக அவர் செய்வதை செய்வான். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க. இதோ சமாதானத்தை உங்க வீட்டுல சமாதானத்தை கோருகிற சுவிசேஷம் இந்த இயேசுவாவுடைய கால்கள் சுவிசேஷத்தை நீ நல்லா இருப்பாய் சொல்லுகிற கால்கள், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுகிற கால்கள், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லுகிற கால்கள், உன் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிற அந்த தேவனுடைய கால்கள் உன் வீட்டை சந்திப்பதால் சந்திக்க வருகிறது. யூதாவே அப்ப பாருங்க, எல்லா பண்டிகையிலும் எல்லா நல்ல நீங்க சொன்ன நல்ல ட்ரெஸ் எடுத்து மகிழ்ந்து அறுசுவை உணவோடு நல்ல உன் பிள்ளைகள் பண்டிகை செஞ்சிலும் ஒளிவர கட்டுகளை குறைந்து ஹாப்பியா இருக்க வைப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வீட்டுல மட்டும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதே போல நடக்கும் என்று நான் சொல்றேன். கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன். இவ்வளவு அழகான வார்த்தை. அடுத்தால இனி இப்ப பாருங்க, நம்ம நிறைய பொருத்தனை வச்சிருக்கோம். எனக்கு நிறைய பொருத்தனை சொன்னாங்க. இன்னைக்கு சாட்சி சொன்ன அம்மா ஒரு பொருத்தனை சொல்லிச்சு, என்ன ஒரு பொருத்தனை சொல்லியிருக்காங்க. என் மகனுடைய அவனுடைய தொழில கம்பெனிக்கு நிறைய மிஷின்ஸ் எல்லாம் அதுக்கு தேவையான பண வசதி கட்டாயம் செய்ய போகிறார். அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றுகிற காலம் சீக்கிரத்தில் வருவது. அது இந்த வாரமா இருக்கலாம், அடுத்த வாரமா இருக்கலாம், 2 மாசத்துல இருக்கலாம், 3 மாசத்துல இருக்கலாம். இந்த வருடம் உங்களுக்கு நமக்கு இந்த வசனம் என்ன? இந்த வருடம் என்ன வருடம்? கொஞ்சம் சத்தமா ஊக்கமா சாப்பாடு கொடுமா, ஒரு முட்டைலாம் கொடு. அப்ப அது கொஞ்சம் தெம்பா சொல்லும். இந்த வருடம் என்ன வருடம்? இந்த வருடம் அற்புதத்தின் ஆண்டு. அடுத்தது ஆச்சரியத்தின் ஆண்டு. அதிசயம். இந்த எத்தனை பேர் நீங்க இந்த வாரத்தை யாருமே சொல்லல? நீ சொல்லலன்னா எப்படிமா உனக்கு வீட்டுல அற்புதம் நடக்கும்? நீ சொன்னாதானே உன் வீட்டுல அற்புதம் நடக்கும். எப்படி ஆச்சரியம் நடக்கும்? எப்படி அதிசயம் நடக்கும்? உன் வீட்டுல உங்க வீட்டுல அற்புதமும் அதிசயமும் நடக்கணும்னா நான் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் 10 முறை இதை சொல்லுங்க. ஆண்டவரே, என் வீட்டுல அற்புதத்தின் ஆண்டு, என் வீடு ஆச்சரியத்தின் ஆண்டு, என் வீடு அதிசயத்தின் ஆண்டு. இத சொல்லி பாருங்க. நீ கர்ப்பத்தை கேட்டால் உனக்கு நல்ல பேர் பிள்ளையை தருவார். நீ திருமண தடைகள் இருக்குமானால் உங்க வீட்டுல மணவாளின் சத்தம் கேட்கப்படும், மணவாட்டின் சத்தம் கேட்கப்படுகிற ஆண்டாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். இதெல்லாம் அந்த வார்த்தையில் நடக்கும். ஏன்னா சுவிசேஷத்தை கூறுகிற அந்த கால் உன் வீட்டை சந்திக்கிறது. அப்போ உன் வீட்டுல சமாதானத்தை சொல்லுது. அடுத்த பாருங்க, அடுத்தது ரொம்ப அழகான வசனம். துஷ்டர் இதுவரை உன்னை நிந்தித்தவர், உன்னை தூஷித்தவர், உன்னை அப்பமாய் நினைத்தவர், உன்னை பாடாய்படுத்தினவர் கடந்து வருவதில்லை. யாரு? உன் பக்கத்திலே வர மாட்டான். அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இனி வழியாய் உன்னை பகைக்கிறவன், துஷ்டே, உன்னை நிந்தித்தவன், உன்னை தூஷித்தவன், உன்னை அற்பமாய் நினைத்தவன், உன்னை மட்டம் தட்டவன் உன் பக்கத்துல என்ன வரமாட்டான், கடந்து வரமாட்டான். அவனை முழுவதும் என்ன செய்திருவாராம்? வேரோடு அழிச்சிருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி இந்த கழுகு, இந்த சுழல் காற்றுக்கு ஒரு பாட்டுக்கு போறோம். இது ஒரு முக்கியமான பகுதி. இந்த சுழல் காற்றுல என்ன வைத்து இருக்கிறார்? 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 2:1 வாசிங்க. எலியா சுழல் காற்றிலே, கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிற போது எலியா எலிசாவோடு கில்காலில் இருந்து புறப்பட்டு போனார். இதுல பாத்துங்க 4 இடம் வரும். இவன் சுழல் காற்று யாரும் பார்த்து இருக்கிறீங்க? சுழல் காற்றை பார்த்தவங்க நம்ம தமிழ்நாட்டில் இப்ப ரீசெண்டா இதே தமிழ்நாட்டில் நம்ம இந்த ஏதோ ஒரு இடத்துல இங்க கன்னியாகுமரியில் இப்போ ரீசெண்டா நெட்ல பண்ண சுழல் காற்றை எடுத்துக்கிட்டா நெட்லயே போட்டு பாரு, சுழல் காற்றுன்னு போடு வரும். நான் சொல்றேன் உண்மையா. இங்க
நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்லா டஸ்டும் அப்படி சுத்தி அடிச்சதை டிவியில காட்டினாங்க, பேப்பர்ல போட்டோ எடுத்து போட்டாங்க. கிட்டத்தட்ட 20 நிமிஷமா ஒரே இடத்துல சுத்திட்டே இருக்கு. இந்த சுழல் காற்றுல ஏறி போனா இது பார்த்தோம். இப்ப சுழல் காற்று, இந்த சுழல் காற்றை என்ன செய்யணும்னா, இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க. சுழல் காற்றுக்கு ஒரு ஒரு சிக்கலை பார்ப்போம். சுழல் காற்றுல என்ன சிக்கல் இருக்கு பார்ப்போம். மார்க் எழுதுற புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. மார்க் எழுதுற புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. சில விதை மார்க் 4:7. சில விதை 4:36 4:36 வாசிமா. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படகுகளோ அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு வீடு நிரப்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதி பெருவெள்ளம் வந்து உள்ள வந்துச்சு. இப்ப எப்படி இருக்கும்? இந்த கடப்புறத்து பக்கத்துல இப்ப உங்க வீடு இருக்குது, அப்படி ஒரு கற்பனை வச்சிருக்க. திடீர்னு ஒரு பல உயரத்துல ஒரு அலை வந்து வீட்டுக்குள்ள வந்தா, வீட்டுக்குள்ள இருக்க டிவி முதல் கொண்டு நீங்க மொபைல் பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த போனையும் கொண்டுட்டே போயிடும். ஏன்னா ஒண்ணு ஒரு உருட்டு உருட்டி போன் அங்க போயிடும், நீ உருட்டு போயிட்டே இருக்கணும். எது கூட அது கூட இந்த சுழல் காற்று இப்படி தான் பாருங்க சுற்றி அடிச்சுட்டு இருக்கு. சுழல் காற்றுல மாட்டிக்கிட்டுனா எந்த பெரிய வீடா இருந்தாலும், தகர வீடா இருந்தா கோரை எல்லாம் பறக்கும் பாருங்க. இங்க பாருங்க, எழுதிட்டா பாருங்க. இந்த லாஸ்ட்ல இருக்க அதான், இந்த லாஸ்ட்ல அதான் பாருங்க, அதை போட்டா ஸ்ட்ரெயின் பண்ணலாம். இங்க பாருங்க சுழல் காற்று பாருங்க. இந்த சுழல் காற்றுல தான் எலியாவை கர்த்தர் எடுத்தார். ஆனா அதுக்கு முன்னால் அவர் நிறைய சோதனையை சந்தித்தார். பெருங்காற்று பாத்தீங்களா, அதான் அப்படி கீழே உள்ள கொடுப்போம். அழகா பாருங்க. இப்படி இந்த சுழல் காற்று தான் எலியாவை கொண்டு போனதுக்கு முன்னால அக்கினி ரதமும் குதிரை வந்து பிடித்தது. சரி, இப்ப இதுக்கு வருவோம். இப்ப பாருங்க, ஏசப்பா படகுல போகிறார். சுழல் காற்றுகளை தூக்கி கடும் கொந்தளிப்பாகி தண்ணீர் எல்லாம் உள்ள வந்துச்சு. தண்ணீர் எல்லாம் உள்ள வந்த உடனே வேற வழியே கிடையாது. அவர் அந்த நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். ஏசப்பா யார் நினைக்கிறீங்க, யாரெல்லாம் நம்புறீங்க ஏசப்பா படகுல தூங்குறாரு உள்ளது? யாராவது ஏசப்பா படகுல தூங்குறாரா? நான் நம்ப மாட்டேன். அவருக்கு தெரியும் இவங்க எல்லாம் விசுவாசத்தை பார்க்கணும். ஒருத்தருக்கு விசுவாசம் இல்லை. ஐயோ அப்பா அம்மா சாமி கத்தி கூப்பாடு போட்டு ஒருத்த மட்டும் பக்கத்துல போறான். ஏசப்பா உங்களுக்கு இப்படி நியாயமா நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்களே? நான் சொல்றேன், நீ சத்தியத்தை கேட்கும் போது தூங்குறியோ இல்லையோ, வீட்டுல தூங்குறியோ இல்லையோ, தேவ சமூகத்துல நீ எவ்வளவு நேரம் இருந்தாயானால் உன் வீட்டுல சுழல் காற்று அடிக்கும் போது கர்த்தர் இருப்பார். உன் சுழல் காற்றுல கர்த்தர் இருப்பார். உன் சுழல் காற்றுல இருந்து உன்னை விடுவிக்கிற கர்த்தர். அப்ப பாருங்க, 2 வசனம் கர்த்தர் அழிவாமா, 2 வசனத்தை அழிவாசி. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? அப்ப முதல் வசனத்தை பாசி. அவர் எழுந்து காற்றை அதட்டி சுழல் காற்றை அதட்டுகிறார். நான் சொல்றேன், உன்னை திடீர்னு உங்க வீட்டுல ஒரு வித பிரச்சனை ஆகி சுழல் காற்று அடிக்குமாறா? இப்ப ஒரு சாட்சி கேட்டோம். என் புருஷன் ரொம்ப பலவீனப்பட்டு போனார். அவர் மருத்துவமனைக்கு போறது கூட பலனற்றவை. கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தருடைய நான் அங்க போனோம், ஆலோசனை சொன்னோம், கேட்டாங்க. அவர் இப்போ டியூட்டிக்கே போயிட்டார். கர்த்தர் பலப்படுத்தினாரா? ஆனா அங்க சுத்தன்னா அந்த அது வேற லெவல். எனக்கு எப்படி என்ன சொல்ல, எனக்கு என் புருஷன் கிடைக்குமா? அந்த சூழல் நான் சொல்றேன், கர்த்தர் உன் புருஷனை அவர் 80 வயது வரை உனக்கு தருவார் என்று ஆண்டவருடைய நாமத்துல சொல்றேன். மற்றவங்க சிரிக்கிறது கர்த்தர் விட மாட்டார். கர்த்தர் தூசிக்க விட மாட்டார். உன்னை அப்பமா நினைக்க விட மாட்டார். ஆனா ஒண்ணு மட்டும் நினைச்சிடுங்க, எப்பவுமே நீங்க எதையாவது எதிர்பார்க்கணும்னா ஆண்டவரை எதிர்பார்க்குங்க. மனுஷத்தை எதிர்பார்க்காதுங்க. கட்டின புருஷத்தை எதிர்பார்க்காங்க. கட்ட மனைவியிட்ட எதிர்பார்க்காதுங்க. பிள்ளைகிட்ட எதிர்பார்க்காதுங்க. என் பிள்ளை கடைசி வரை என்ன பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னா உன் பிள்ளை இடையில வேண வெட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கும். இதான் உண்மை. நான் சொல்றது உண்மை. கர்த்தரை மட்டும் பார். உன் பணம் வேணுமா?
கர்த்தரை பார். உனக்கு சுகம் வேணுமா, ஏசப்பாவை பார். உனக்கு பலம் வேணுமா, ஏசப்பா பார். ஏன்னா அவர் பலத்தில் வல்லமை சொன்னாங்க. அவர் வல்லமை உள்ளவர், அவர் வல்லமையாய் உனக்குள்ளே கிரியை செய்வார். இந்த படகு உன் வீடு ஒரு படகுக்கு சமானமாய் வைத்து பார். உன் வீட்டுல எப்பவாவது ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு அசைவு, ஒரு பிரச்சனை வந்து மோதிக்கா எங்கேயும் போகாத ஏசப்பாவை பாருங்க. உன் சரீரத்துல எந்த இடம் செயல்படலையோ, எந்த இடம் பலவீனப்பட்டு போயிட்டோ, நம்ம உடனே டாக்டர்ஸ் பார்க்க போறோம்ல, டாக்டர்ஸ் கிட்ட போய் 2 மணி நேரம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறோம். நானே இருந்தேன், போன வாரத்தில். ஆனா நான் இருந்தேன்னா என் காதுக்குள்ள வேற போயிட்டு இருந்து நான் கண்ண முடிங்க ஏமாட்டு இருந்தேன். என் பேரை சொல்லி கூப்பிடுறது வேற, அங்க வேற ஆளு ஓடித்தாரு. எனக்கு எங்கேயாவது ஒரு 10 நிமிஷம் கிடைச்சா போதும், உடனே ஹெட்ஃபோனை தூக்கி உள்ள வச்சுக்கிட்டு கத்தரை துதிக்க ஆரம்பிச்சிடுவேன். சிலவ பாப்பா அது என்ன சும்மா பைத்தியக்காரன் போல முன்னு எது பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு என்ன, அவன் நினைச்சிட்டு போனா எனக்கு என்ன, கத்தர் தானே வேணும், எனக்கு கத்தர் தானே வேணும். நான் சொல்றேன், இந்நாள் வரை என்ன எந்த பிரச்சனையும் அனுமதிக்க கத்தர் விடல. இது வர வரும், என் கிட்ட வர வரும், கை இங்க வர வரும். ஆனா என்ன ஒருத்தர் தொடுவதற்கு கத்தர் விட மாட்டார். நான் சொல்றேன், உங்களையும் அப்படிதான். இந்த படகு வந்து இந்த காத்துல சுத்தப்பட்டுட்டா அடுத்தது உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. இப்ப பாருங்க, நம்ம இந்த எலியாவுக்கு காரியத்தை பார்த்தோம். எலியாவுடைய காரியத்துல 17ஆம் அதிகாரம் பிரச்சனை காரணம் என்ன, பிரச்சனை காரணத்தை பார்த்துருவோம். 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 17:1 வாசிங்க. கீலேயாத்தில் உள்ள 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகி எலியா, இந்த மைக் எடுத்து கொடுக்கூடா. திஸ்பியனாகி எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அடுத்தது இந்த ஒரு லாஸ்ட் லைன் பார்ப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என் ஆண்டவராகிய இயேசுவினுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், பனியோ மழையோ இனி உனக்கு பெய்யாது. அப்படின்னு யாரை பார்த்து சொல்லணும் தெரியுமா? உங்க பகைத்தவனை பார்த்து சொல்லுங்க. ஏங்க அவன் பகைவாளிங்க. ஆகா எலியாவுக்கும் கீரியும் பாம்பும் 2 பேருக்கும் ஒத்துக்கிடாது. அந்த பகைவனை பார்த்து சொல்லுகிறார், இனி என் வாக்கில்லாமல் பனியோ மழையோ பெய்யாது. நான் சொல்றேன், உன் பகைக்கிறவனுடைய வீட்டுல கர்த்தர் இப்படி செய்வார். ஆனா ஒன்னு ஆசீர்வதிப்பார். இப்படி சொன்ன உடனே 2வது வசனம் பாருங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தை அங்க வந்துட்டு இவரு வந்து முதல்ல கர்த்தரும் பேசல. நல்லா புரிஞ்சுடுங்க. முதல்ல சொன்னது யார் தெரியுமா? எலியா. முதல் வசனத்தை வாசிமா. முதல்ல சொன்ன பாருங்க, யாரு? திஸ்பியனாகி எலியா ஆகாபை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை எங்கேயாவது வருதா? இல்லவே பாருங்க, என் வாக்கின்படியே. இது மனுஷன் சொல்றாங்க, ஒரு மனுஷன் சொல்றான். என்னோட மனுஷன் வேதத்துல இருக்கு. இந்த மனுஷனுடைய சொல் கேட்டு இருக்கா? யோசுவா 10ஆம் அதிகாரத்துல பாருங்க, சூரியனே அங்க நில்லுன்னு சொன்ன உடனே சூரியன் அங்க நின்றது. சூரியனே நீ 1000 மேலும், சந்திரனே நீ சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே 1000 மேலும் நில்லுன்னு சொன்ன உடனே ஒரு பகல் பொழுது நின்றானால் அவர் சொல்றார், ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு கர்த்தர் அதை செய்தாரானால், இதே 1 ராஜாக்கள் 17 எலியா சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையின்படி அப்படி நடக்காதுன்னு சொன்னா நானும் சொல்றேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல, நீ ஒரு வார்த்தை சொன்னா உன் பகத்தை அவ்வளவுதான் சொல்லிக்கிட்டு இப்போ சொன்னது இவன் எலியாவுடைய வார்த்தையை நிறைவேற்ற 2வது வசனத்தை வாசிங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, நீ இவ்விடத்தை விட்டு. இப்ப பாருங்க, இவனை பாதுகாக்க சொல்லத சொல்லிட்டேன். சொன்ன உடனே உன்னை பாதுகாக்க, உங்களை பாதுகாக்க கர்த்தர் செய்கிற காரியம் என்ன பாருங்க. இவ்விடத்தை விட்டு கீழ் திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி காக்கண்டையில ஒளிச்சுக்க. அவன் உன்னை கொல்ல வருவான்டா. ஏன் நான் சொல்றேன், உங்களை ஒருத்த கொல்ல வந்தா கர்த்தர் தொண்டை கூடார மரங்கள். இது சங்கீதம் 27:5. உங்களுக்கு பிரச்சனை வரும்போதுதான் சங்கீதம் 27:5 சொல்லிட்டு வாங்க.
தன்னுடைய கூடாரத்தில் மறைத்து என்னை கூடார மறைவில் ஒழித்து வைத்து வருகிற இந்த பிரச்சனையிலிருந்து என்னை ஒழித்து வைத்து கண்மலைக்கு மேல கொண்டு வச்சிருவார். அப்போ இவன் பார்த்தா கண்மலைக்கு மேல உன்னை எப்படி பாக்கணும், அந்த அளவுக்கு உன்னை உயர்த்தி மேல வச்சிருப்பா. உயரத்துல இருந்தவன் கீழே இருந்து உன்னை பார்ப்பான். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட உயர்வு வேணுமோ கரங்களை தட்டி கத்தப்படுத்துங்க. யாருக்கெல்லாம் இந்த உயர்வு வேணுமோ கரங்களை தட்டி படுத்த. இப்ப மறுபடியும் அந்த 2வது வருஷத்துக்கு 3வது வருஷத்துக்கு போய்வோம். தீவிரத்தை விட்டு கீழ்த்தேசத்துக்கு போய் யோர்தானுக்கு நேரா நீ அங்க போய் ஒழிச்சுக்கலாம். நான் உனக்கு காலத்தை கட்டளையிடுவேன். அது உனக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வரும். பஞ்சம் இப்ப பஞ்சம் தொடங்கிட்டு ஒரு வார்த்தை இல்லாம மழை தண்ணி வர ஒண்ணுமே பெய்யாதுன்னா அந்த ஆகாப் தேசத்துல, இஸ்ரவேலுடைய ஆகாப் தேசத்துல பஞ்சம் வந்துச்சுங்க. பஞ்சத்துல இவனுக்கு மட்டும் அப்பமும் இறைச்சியும். இந்த அப்பமும் இறைச்சியும் பிடிக்காத யாரா இருந்தா நமக்கு சொல்லுங்களா பார்ப்போம். அப்பமும் நல்ல பீஃப் இறைச்சி கிடைக்குதுன்னு வைங்க. அப்ப வேண்டாமா? ஆப்பம் நான் ஆப்பதான் சொன்னேன். ஆப்பமும் நல்ல கறி இறங்கல வேணும். உங்களை ஒழிச்சு வச்சு தருவார். இப்படி ஆமே. இந்த வார்த்தையை நம்புறவங்க எல்லாம் ஒரு அல்லையே சொல்லுவோமா? நான் சொல்றேன், உங்களை ஒழிச்சு வச்சு கத்த உங்களுக்கு நல்ல ஆப்பம் இறைச்சி தருவார். அவனுக்கு அதான் கொடுத்தார். காக போய் இந்த காகை எங்க இருந்து எடுத்துட்டு வந்திருக்கு தெரியுமா? நல்ல ராயல் ஃபுட்டு, ராஜாவுடைய வீட்டுல தான் இருக்கும். நேர ராஜா வீட்டுக்கு போச்சு. அப்பத்தை எடுத்து அப்படியே இறைச்சி எடுத்து, இங்க ஒரு அம்மா ஏன் அப்பமும் இறைச்சி வேண்டாம்னு சொல்லி தெரியுமா? இந்த பிரெட் இறைச்சி கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு அலர்ஜி ஆயிடுச்சு. என்னடா ஒவ்வொரு வருஷமும் 1ஆம் தேதி காலையில இங்க கிடைக்கிற இந்த பிரெட் போதுன்னு ஆயிடுச்சு. இதே போல அங்க பாத்தீங்கன்னா நேர காகம் போச்சு, ஒரு பிரெட் எடுத்து நேர இன்னொரு காகம் போய் நல்ல இறைச்சி ஒரு பீஸ் எடுத்து நல்ல தொடச்சந்தை எடுத்து கொண்டு கொடுத்துக்கிட்டு, ஐயா நீ சாப்பிட்டு நல்லா இருந்து. அல்லேலூயா. கர்த்தர் ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறார். ஆகாபிட்ட கேட்டா பண்ணுவான். அதோடு நிக்கல. அதை 19 அதிகாரத்துக்கு வாங்க. 19 பாருங்க. சாரி பார்த்து 19 அதிகாரம் 17வது அதிகாரத்திலே அப்படி வாங்க. சாரி பாத்துல என்ன நடக்க பாருங்க. அவன் அப்படியே போய் ஆண்டவர் அவனை சொல்லுவார், நேர சாரி பாத்துக்கு போ. நேர அந்த 18வது வசனம் வாசிங்க. அதற்கு அவர் பானையில் ஒரு படி மாவும் கலசத்தில் ஒரு படி எண்ணெய் இல்லாமல் என்னத்துல ஒண்ணு இல்லையா? நானே சாக போறேன். நான் சொல்றேன், இதுவரையிலும் உன் வீட்டுல அரிசி பஞ்சம் இருக்குமானால் இன்று முதல் கர்த்தர் இந்த அரிசி பஞ்சத்தை இன்னைக்கே நீக்குகிறார். உன் பானையில அரிசி குறையாது. கணக்கை கண்டுபிடிங்க. உன் கலசத்துல உங்க வீட்டுல தேங்கனை நிறைய பேர் இப்ப தேங்கனை இல்லை, தேங்கனை வாங்க மாட்டீங்க. தேங்கனை உண்மையாக வாங்குறவங்க சொல்லுங்க, உங்க வீட்டுல தேங்கனை இருக்கா? இப்ப சமையலுக்கு வச்சிருக்கிறியா? நீ சமைக்கிற நாளை கர்த்தர் உனக்கு தருவார். தேங்கனையில சமைக்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மரியாதை இருக்கா? உங்க வீட்டை தேங்கனையில சமைக்க வைக்க போகிறார். அனிதா நம்புறீங்களா? கட்டாயம். இன்னைக்கு தேங்கனைக்கு விலை எவ்வளவு? 400 சில்லறை ரூபா. தெரியல. நீ விசுவாசிக்கிற கர்த்தர் உன்னை தேங்கனையில சமையல் பண்ண போகிறார். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றேன், அதுதாங்க நடந்து. சாக போறேன். யானை என் பிள்ளைங்க கொடுத்து சாக போறேன். ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பொறுமையா எடுத்துடுங்க. அந்த 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். இப்ப பாருங்க, 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. சுழல் காற்றுல அவரை எடுத்துக்கொள்ள முன்பாக கர்த்தர் 4 ஸ்டெப் அவர் அங்கே எரிகோக்கு அவரை பாருங்க எப்படி. எலியா எலிசாவை நோக்கி நீங்க இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் பாருங்க. முதல்ல கில்கால் மனம் திரும்ப நேரம். எந்த சமயமும் நீங்க ஒரு காரியத்தை நினைச்சிடுங்க. எந்த ஆலயத்துல நீங்க என்ன நன்மை பெற்றீங்களோ, எந்த போதகரால எந்த நன்மை பெற்றீங்களோ, ஏசப்பாவால எந்த நன்மை பெற்றீங்களோ, ஏசப்பா உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ அந்த இடத்தை மறக்கவே மறக்காதுங்க.
அல்லேலூயா. அதான் அவன் சொல்றான், பெத்தேல் அவன் மனம் திரும்புற இடம் எது தெரியுமா? கில்கால். முதல் 1ஆம் வசனத்துல ஒரு இடம் வரும் கில்கால், 2ஆம் வசனத்துல பெத்தேல். பெத்தேல் என்பது தேவனுடைய வீடு, அப்பத்தின் வீடு. இப்ப கேக்குறீங்க பாத்தீங்களா, வசனத்தை கேட்டிருக்கீங்களா? இந்த இடம் மனம் திரும்பின உடனே நேர ஆலயத்துக்கு வந்தாப்புல, ஆலயத்துல இருந்து 3ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது பெத்தேலில் இருந்த 4ஆம் வசனமாமா அங்கே அவனை நோக்கி எரிகோ மற்றும் எரிகோ என்றால் துதிக்கிற இடம். ஆலயத்துல என்ன நடக்கும்? துதி நடக்கும். மனம் திரும்பிட்டீங்க, பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துட்டீங்க, சுகத்தோடு வந்துட்டீங்க, ஆலயத்துக்கு வந்து நீங்க கர்த்தரை துதிக்கிறீங்க. துதித்த உடனே 6ஆம் வசனத்துல பாருங்க, யோர்தானை கொண்டு போவாங்க. சமயம் இல்லாதனால உங்களுக்கு குயிக்கா டைம்ல இன்னொரு நாள் வரும்போது சொல்லுவேன். யோர்தான் என்றால் பொங்கி வழிகிறார்கள். உங்க வீட்டை பொங்கி வழிய கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நீ கர்த்தரை தேடி வந்ததால் மனம் திரும்பிட்டீங்க, தேவ சமூகத்துல கர்த்தரை துதித்தீங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீங்க. இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே, உன் வீடு பொங்கி வழிகிற அனுபவமாய் கர்த்தர் மாற்றுவார். அது காரணம் என்னன்னா, யோர்தான் பொங்கி வழிகிற இடம், பரிசுத்த ஆவியானவர் பொங்கி வழிகிற இடம், அந்நிய பாஷையில பொங்கி வருகிற இடம். இதுதான் இங்க நடக்கு. இதே போல உங்க வீட்டையும் பொங்கி வழியும்படி கர்த்தர் செய்வார். இப்போ 2 பேரையும் கூட்டிக்கிட்டு இப்ப பாருங்க, அடுத்ததுதான் ரொம்ப ஒரு இது 7ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்க. அவர்கள் பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து யோர்தானை கடந்து வரும்போது அவர் தண்ணியை முறுக்கி அடித்தார், தண்ணி திறந்தது, 2 பேர் அக்கறைப்பட்டு போனாங்க. இப்ப கேட்கிறார், நான் உனக்கு என்ன சொல்ற பாருங்க, நான் உனக்கு அந்த வசனத்தை வாசிக்க. நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன கேள் என்றா, நான் உனக்கு செய்ய வேண்டியதுகள் நான் சொல்றேன். இப்போ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதை கேளுங்க. ஒரு நிமிஷம் கண்ண மூடி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ கேள், நான் தாழ்கிறார். எலியா எலிசாட சொல்றார். அவர் ஆவியில் வந்து கேட்டாங்க, ஐயா நீ உன்னுடைய கிருபை வரத்தை ரெட்டிப்பாய்க்கலாம், நான் போகும் முன்பே இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் என்னை எடுக்கிறார், நீ பார்த்தா தருவேன் என்கிறார். நான் சொல்றேன், எல்லாரும் கண்ண மூடி. இப்ப கேளுங்க, உனக்கு கேட்கிறத கர்த்தர் தருவார். இன்று நீ என்ன கேட்டாலும் கர்த்தர் உனக்கு கொடுக்க சித்தமா இருக்கிறார். எப்படி எலியா எலிசாவோடு ஒருத்தாரோ இருந்தாரோ, அவரோடு சேர்த்து போனாரோ, அவரை பராமரித்தாரோ, அதே போல நீங்கள் இந்த ஆலயத்தை பராமரித்து ஆலயத்தின் நன்மையே சிறந்ததா இருப்பு என்று நம்பி வந்தால் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் இப்ப கேளு. நீ கேட்க தருவார். உன் பிள்ளைங்க ப்ரமோஷன் கர்த்தர் தருவார். உன் பேர பிள்ளையுடைய வேலை கர்த்தர் தருவார். உன் மகளுடைய சம்பளம் அவனுக்கு வந்து சேரும். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அதுதாங்க. நீ கேட்கிற மற்றாட்டு என்ன அது உனக்கு கிடைக்கும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கர்த்தர்ட்ட கேட்டா அவர் சொல்றார், நீ அரிதான கேட்டாய், எதையோ பெருசா கேட்பேன்னு நினைச்சேன், நீ கேட்டது சின்னது. நான் சொல்றேன், இப்ப எல்லாரும் கேட்கிறீங்க, அப்படியே எழுப்பி கண்ண மூடி ஆண்டவருடைய சம்பளத்தை கேட்டுட்டே இருப்பீங்க, கண்ண மூடி கேட்டுட்டே இருப்பீங்க. ஆண்டவரே நான் கேட்க வந்திருக்கிறேன், என்ன பார்த்து தானே சொன்னீங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் மகனே. எல்லாரும் கண்ணபடி நீ என்ன கேட்டாலும் தருவார். உண்மையா சொல்றேன், இப்ப வேற எந்த வேலையும் செய்யாதீங்க. கர்த்தர் தயவாய் உன்னை பார்த்து சொல்றார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் உன்னை பார்த்து கேட்கிறார். கண்ண மூடி ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டாலும், ஆண்டவரே நீ என்ன கேட்டாலும் தருவார். நான் கேட்கிறேன், எனக்கு இந்த யோசிக்காங்க, ஆண்டவரே கார் வர்ற பாதையை பார்த்து இடம் வேடப்பா சர்ச்சு எனக்கு 153 பெரிய குடும்பங்களோடு ஆண்டவரே சந்திக்கணும், ஓயாம துதிக்கணும், நிறைய விசேஷமா துதிக்கணும். இதான் மாற்ற ஆண்டவர்கிட்ட நான் எனக்குள்ள கேட்கிறேன், நீங்க உங்களுக்குள்ள கேளுங்க. ஆண்டவரே நான் கேட்கிறேன்ல, நீங்க நான் கேட்கிறேன், என் மகனுக்கு ப்ரமோஷனை கட்டளையிடுங்க, என் பிள்ளைகளுடைய மேரேஜ் இருக்கு, இதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க அதை போல நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். இதான் வேலை. இந்த வேலையை விட்டுறாதுங்க. இந்த வேலையை விட்டுறாங்க. ஒருவேளை எதுக்காக நீ உங்களை இங்க கொண்டு வந்தா தெரியல, கொண்டு வந்த நோக்கம் நிறைவேறும்படி ஏசப்பா இன்னைக்கு சொல்லுங்க வார்த்தை, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்.
நீ கேட்ட தருவார், என்ன கேட்டாலும் தருவார். உங்க பிள்ளைகளுக்கு கேளுங்க. நான் கேட்டிருக்கேன், ஆண்டவரே எங்க பிள்ளைகள் 3 பேர் 10th எக்ஸாம் எழுதுறாங்கப்பா, 3 பேருக்கு அவார்டு கொடுக்கணும், நாங்க இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறோம். நான் இப்ப கேட்கறேன்ல, நீங்க கேளுங்க. ஆண்டவரே எனக்கு புதிய ஆத்துமாக்கள் வேணும்ப்பா, ஒவ்வொரு வாரமும் புதிய ஆத்துமாக்கள் வேணும். இந்த வருஷத்துல 50க்கு மேற்பட்ட 3 வருஷத்துல 153 பெரிய ஆத்துமாக்கள் கர்த்தர் தரணுமே, வாரத்துக்கு ஒன்று தரணுமே. நான் எனக்கு கேட்கிறேன், நீங்க உங்களை கேட்டீங்களா? தகப்பனே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்ட போது கேட்டவங்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்க. நான் விசுவாசிக்கிறேன். எலியாவுக்கு அப்பமும் இறைச்சியை கொடுத்த காலத்தை கொண்டு கொடுத்தீங்கப்பா. சூரியமையாளை கொண்டு நல்ல ஆண்டவரே தகப்பனே எனக்கு ஒண்ணு ஆயத்தம் பண்ணி கேட்ட ஒண்ணு பண்ணி கொடுத்தாப்பா. அதே போல கர்த்தர் கேட்டதெல்லாம் கொடுத்தீங்க. இன்னைக்கும் ஆண்டவர் எலிசாட கேட்ட நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் அதையும் சொல்லியிருக்கேன். கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு என்னெல்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் கொடுங்கப்பா. என்னெல்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் கொடுங்க. சிலர் வாடகை வீட்டுல இருக்காங்க, சொந்த வீட்டை கொடுங்கப்பா. சிலர் கடன் பட்டிருக்காங்க, கடனை நீக்கி கொடுங்க. ஆண்டவரே தாமரே எக்ஸாம் எழுதுற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே சாதனையாளரை மாறட்டும் அப்பா. ஆண்டவர் தாமரே படிக்கிற வாஞ்சையற்ற பிள்ளைகளை படிப்பு கொடுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க வாஞ்சையா இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிப்பதற்கான சமயத்தை ஒதுக்கி கொடுங்க. உங்க மகிமைக்காக அவர்களை தாங்கட்டும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் பாதுகாப்பும் பலப்படுத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த நாள்ல நம்மோடு இல்லாத நம்முடைய பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளோடும் உள்நாட்டிலே வெளிநாட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைகளோடும் யுத்த செய்தியை கேட்டு கலங்காமல் இருக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுப்பாராக, ஆமென்.